அண்ணாமலை அவர்கள் வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சொல்ல சொல்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது எப்படி போகுது, சப்போர்ட் பண்றாங்க, மேபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ. ஆனா ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 வாரத்துக்கு பிரச்சாரம்லாம் இருக்காது, இல்ல இருக்கவே இருக்காதா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச திமுக அரசு நினைச்ச மாதிரி ஹைவேஸ்லயே வந்துட்டு ஹைவேஸ்லயே போகணும் அப்படின்ற மாதிரி இது இவங்க பண்ணல. அதுக்காக இவங்க பண்ணலன்னு சொல்லல. யாராக இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் கூட்டத்தை காமிக்கும் போது ஒரு கட்சியின் நிலை என்னடா இது இவ்வளவு கூட்டம் வருதுன்னு ஒரு அழுத்தம் இருக்கதான் செய்யுது. இயல்புங்க இது. நீங்க இல்லவே இல்லைன்னா சொல்லவே முடியாது. நீங்க கடுப்பானீங்க, வெறுப்பானீங்க, தூக்கம் போச்சுன்றதுலாம் உண்மைதான். சரிங்களா? சோ அதனால அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா நிலைமை சூழ்நிலை மற்ற கட்சிகளுக்கு முக்கியமாக திமுகவுக்கு சாதகமா அமைந்தது என்பதுதான் நிசப்தமான உண்மை. இதை பத்தி உங்களோட கருத்து? அதான் அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன கருத்து? அப்ப உங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. நாங்க தான் 26ல ஜெயிக்க போறோம்னு அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொல்றோம், நாளைக்கும் சொல்றோம், நாளைக்கும் ஜெயிக்க போறோம். எங்களுக்கு அதை பத்தி தோத்து முடிச்ச உடனே ஐயா கிட்ட எடுத்துவாமா, ஐயா திமுக ஜெயிச்சா நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் பாரு, ஆட்சி அமைக்கிறோம் சொல்லுவாரு. அவர் விசுவாசி. ஆமாமா.